ரிவைசிங் கமிட்டி போகிறது மாதிரி இவங்க அன்றைக்கே வந்து அக்செப்ட் பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மந்த் ஜனவரி எண்டே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அது கோர்ட்டுக்கு போய் எங்கேயும் ஜெயிக்கிறது அதெல்லாம் அது வருஷ கணக்கில் ஒரு இழுத்துறால் ஆச்சரியப்படுறது இல்லை. அப்படி நிறைய படங்கள் வந்து லாக் ஆகி கிடைக்கும் சென்சாரில் ரிவைசிங் கமிட்டி போய் பண்ண முடியும். இல்லை தனியாக போகிற ஏன்னா 100 கோடி ரூபா பட்ஜெட்டுங்கிறது பிரதிபிரகடனை வச்சு அவங்க வந்து ரொம்ப ஹை லெவலில் பண்ணிட்டாங்க, பணத்தை இறச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த படம் இறுதி படம்ங்கிறது அரசியல் வந்ததுனால ப்ராப்ளம் நிறையா வரும், A to Z வரும். ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான். சோ ஜனநாயகன் திரைப்படம் பத்தி தான் பல விஷயங்கள் பேச போறோம், வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா. சோ ஜனநாயகன் விசஸ் சென்சார் போர்ட் சர்டிபிகேட் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. சோ இதுல கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கேஸை வாபஸ் வாங்க போறோம்னு ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல உண்மை. ஏன்னா இதுக்கு மேல அவங்க தள்ள விரும்பல. ஏன்னா இப்பவே நெருக்கடிகள் நிறைய வந்துருச்சு. ஸோ விஜய் அவர்களே சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ண வேலையில் இமீடியட்டாக பண்ணுது. ஏன்னா இப்போ இதில் வந்து கேஸ் போட சொன்னதே விஜய் அவர்கள் போட சொன்னாங்க. ஏன்னா டைம் டியூரேஷன் இல்லை, 5ஆம் தேதி தான் சொல்கிறாங்க ரிவைசிங் கமிட்டி 9 படம் ரிலீஸ். இது நிறைய பேர் எல்லாம் அதை கேட்டாங்க, நம்மளும் நிறைய பேசியிருக்கோம். நான் ஷார்ட்டாக போயிடுறேன். இப்போ அதனால் திரும்பி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சென்னை வந்து இப்போ உட்காந்துட்டு வேண்டிய வேலையை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கேஸ் வாபஸ் வாங்கன்னு விஜய் அவர்கள் சொன்னதுனால கேஸ் வாபஸ் வாங்க போகிறாங்க. இப்போ நம்மளுடைய சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அவர்கள் கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கான அந்த ஒரு மனுவை கொடுத்த உடனே அதற்கு வேண்டிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும். எடுத்துட்டாங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட்டில் அந்த தணிக்கைக்குழு அதிகாரிகள் வந்து இதில் மறுப்பு தெரிவித்து வாய்ப்பு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். நான் கேஸ் கொடுத்ததே கேவிஎன் தானே. இப்போ ரிவைசிங் கமிட்டி போகிறது மாதிரி இவங்க அன்றைக்கே வந்து அக்செப்ட் பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மந்த் ஜனவரி எண்டே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அதனால் வந்து சென்சார் போர்டு அதிகாரிகள் வந்து இதில் வந்து மறுப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்காது. கேவிஎன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் இப்பொழுது வந்து அவங்களுடைய பொன்னான நேரம் சொல்ல வரேன் நான். உடனடியாக அவர்கள் வந்து கோர்ட்டை அணுகி டக்குன்னு இம்மிடியட்டாக மனு தாக்கல் பண்ணி வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாருங்களா, அவர்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா இம்மிடியட்டாக அந்த கேஸ் தள்ளுபடியாக உங்களுக்கு. அப்போ அந்த கோர்ட்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஸோ வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், இது உடனடியாக தணிக்கைக்குழு அதிகாரிகள் வந்து உடனே ஸ்டெப் எடுப்பாங்க. அந்த ரிவைசிங் கமிட்டி போகணும்னு சொன்னது அவர்கள் தானே. அதனால் இவர்கள் உடனே வந்து அதற்கு வேண்டிய ஒரு ஆன்லைன் ஒரு மனு வேற போடணும் உங்களுக்கு. அதை ரிவைசிங் கமிட்டி நீங்கள் சொன்ன விஷயத்த நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்கன்னா உடனடியாக அது வந்து ஸோ ப்ராசஸ் எடுத்துருவாங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு 7 நாட்கள் டைம் எடுக்கும். அதற்கு மேற்கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் பார்த்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு 5-6 நாள் மேலே எடுக்கும். எனக்கு தெரிந்த வரைக்குமே அவர்கள் உடனடியாக கேஸ் வாபஸ் செய்யப்பட்டு ரிவைசிங் கமிட்டி மனு தாக்கல் செய்தாருன்னா ஒரு 15 நாட்களுக்குள்ளாக சர்டிஃபிகேட் கிடைக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பிரைவேட்னா பிரச்சனை இல்லை. தணிக்கைக்குழுங்கிறது ஒரு சென்ட்ரல் மத்திய அரசு கீழே கூடிய நிர்வாகம். அவரிடத்துல போய் ஃபைட் பண்ணிட்டே இருந்தோன்னு வச்சுங்களேன், வேலைக்காக. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ளம்னு உருவாயிடுச்சா பண்ணால் இதை அப்படியே போட்டாங்கன்னா இந்த வருஷம் முழுமையாக கூட 2026 கூட படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய போயிடும். அதெல்லாம் மனசில் கருத்தில் கொண்டு தான் மக்கள்கிட்ட இந்த படத்தை ரீச் செய்யணும். ஒரு 500 கூட செலவாயிருக்குன்னு சொல்லி வாபஸ் முடிவு வந்த காரணம் தான். ஸோ இப்போது அவங்க தணிக்கைக்குழு அதிகாரிகள் வந்து உடனடியாக அது ஸ்டெப் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், மிஞ்சி போனால் ஒரு 10-15 நாளுக்குள்ள சர்டிஃபிகேட் வந்துடும். இந்த மாத டோட்டலாக எண்டுக்குள்ள உங்களுக்கு ஜனநாயக படம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, ஆனா இவங்க கேஸ் கொடுத்ததுனால சென்ட்ரல் போர்டோட ஈகோ வந்து தூண்டி விட்டுட்டாங்க. சோ இவங்க இறங்கி வந்தாலுமே அவங்க இறங்கி வர்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இல்ல அது இனிமேல் போக மாட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்க கோர்ட்டுக்கு போல இல்லைங்க, தணிக்கைக்குழு அதிகாரி சென்சார் போர்டு போல உங்களுக்கு கேவிஎன் தான் போனாங்க. ஸோ அவர்கள் கொடுத்த இமெயிலுடைய அந்த டீட்டெயில்ஸே வந்து சோசியல் மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணாங்க கேவிஎன். அந்த ஈகோ கிளாஸ் இருந்தது உண்மைதான் சென்சார் போர்டுகளுக்கு. நீட் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கல்ல, நம்ம பார்த்துக்குவோம் வாங்க கோர்ட்டில் அப்படின்னா அது கோர்ட்டுக்கு போய் எங்கேயும் ஜெயிக்கிறது அதெல்லாம் அது வருஷ கணக்கில் ஒரு இழுத்துறால் ஆச்சரியப்படுறது இல்லை. அப்படி நிறைய படங்கள் வந்து லாக் ஆகி கிடைக்கும் சென்சாரில் ரிவைசிங் கமிட்டி போய் பண்ண முடியும். சரத்குமார் படமே ஒன்று லாக் ஆகிருக்கு உங்களுக்கு. அது 2 வருடங்களுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறார் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் இப்படி ப்ராப்ளம்ஸ் நிறைய உருவாயிரும். இதெல்லாம் மனசில் தான் உடனடியாக இப்போ அவர்கள் பின்வாங்குறாங்க. ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நீங்கள் 500 கோடி போட்டுட்டீங்க, எதுக்கு ஃபைட் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்திருந்தாலே 5ஆம் தேதி இந்நேரம் படம் எல்லாமே முடிச்சுட்டுன்னு வச்சிங்களேன். 15ஆம் தேதி பொங்கலுக்கே படம் ரிலீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு.
இப்போ அதனால இவர்கள் கேஸ் வாங்கினதுக்கு அதை வாபஸ் வாங்கினதுக்கு பிறகு சென்சார் போர்டு ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அவங்க ஓகேட்டு அவரும் சரின்றுவாங்க. ஆனால் அந்த குழு அமைக்கப்படணும், அதற்கு வேண்டிய டைம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது அவர் டைம் எடுத்துக்குவாங்க. ஆனால் அங்கேயும் இங்கே கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணணும். சார் தயவு செய்து ஒரு 15 நாள் டைம் எடுத்துறாங்க சார், இதுவே எங்களுக்கு டைம் எடுத்துருச்சு. ஜனவரி 9 ரிலீஸ், இன்னைக்கு தேதி என்ன ஆச்சு உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் ஆயிடுச்சு. தயவு செய்து நீங்கள் உடனடியாக ஒரு 5 நாளில் பார்த்து கொடுங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன விரோதம் அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ உடனடியாக ஒரே நாளே கூட முடிவு பண்ணலாம். அவர்கள் மும்பை டீம் வச்சா மும்பை டீமில் 5 பேர் பார்க்க போகிறாங்க உடனடியாக. ஸோ பார்த்தாங்கன்னா மிஞ்சி போன ஒரு 5 நாளுக்குள்ளேயே சென்சார் பண்ணாங்கன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சர்டிஃபிகேட் கிடைச்சிடும் உங்களுக்கு. இந்த 14th கூட வெளியே லவர்ஸ் டேக்கான வேலண்டைன்ஸ் டேக்கான கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 14th தான் எல்ஐகே வருதுன்னு சொன்னாங்களே. இந்த படம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தள்ளுறாங்க அவங்க. 2 இப்போ வித்துல வந்து 6th வருது உங்களுக்கு, இப்போ 6ஆம் தேதி வருது. எல்ஐகே வந்து 14th வர மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்ஐகே இது ஒரு 5 தடவை டைம் கொடுத்துட்டாங்க ரிலீஸ்ன்னு சொல்லி, இது வரைக்குமே ரிலீஸ் ஆகலை. இப்போ தான் சென்சார் ஆச்சு உங்களுக்கு. அதை ஜனநாயகன் வரது மாதிரி கன்ஃபார்ம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எல்ஐகே தள்ளும், அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. டியூடுக்கு தள்ளுறாங்க, இதுக்கு தள்ளுறாங்க. இல்லை தனியாக போகிற, ஏன்னா 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டுங்கிறது பிரதிபிரங்கனை வச்சு அவங்க வந்து ஒரு ஹை லெவலில் பண்ணிட்டாங்க, பணத்தை இறச்சிட்டாங்க. ஸோ இப்போ 100 கோடி போட்டு செலவு பண்ண படம் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 150 கூட எடுக்கணும் இல்லையா. ஆனால் பிரதிபிரங்கன்ற ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. அவர் 3 படமே வந்து 150 crores கிளப்பில் இருக்குது. மாற்றுக்கருத்தில் படம் ஹிட் ஆகும். அதனால் அதுலேயும் ஒரு விஷப்பரிச்சு இருக்குது உங்களுக்கு. கதைக்களம் வேறு, நீங்கள் பார்த்த அந்த லவ் டுடே வேற, டிராகன் வேற, டியூட் வேற, இந்த களம் வேற உங்களுக்கு. 2040 நடக்கிற இன்சிடென்ட் கதைக்களம் இது. அப்போ இந்த 2040 எப்படி இருப்பாங்க, இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ் ஜென்ஸ் கிட்ட வேற என்ன கிட்ஸ் வரும்னு தெரியாது நமக்கு அப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் புதுமையாக இருக்கும், பட் பார்க்கலாம். ஆனால் அந்த அந்த கதைக்களத்தில் மிகப்பெரிய விஷப்பரிச்சை ஒன்று இருக்குன்னு சொல்லி பேசப்பட்ட தகவல் இருக்கு, பார்க்கலாம். ஜனநாயகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தள்ளும், அது மாற்றுக்கருத்து. ஓகே, 27ஆம் தேதி வந்த தீர்ப்புல மறுபடியும் தனி நீதிபதி கிட்டே போகணும் அப்படின்னு சொன்னப்போ அது சாதகமா கேவிஎன் சைடு வந்தா சென்சார் போர்டு மேல்முறையீடுக்கு போகலாம், இல்ல வந்து சென்சார் போர்டு சாதகமா வந்தா மறுபடி கேவிஎன் மேல்முறையீடுக்கு போகலாம். இப்படி இவங்க போயிட்டே இருக்காங்களே, திடீர்னு எப்படி கேஸை வாபஸ் வாங்கலாம்னு தோணுச்சு. இல்ல வாங்கினாதான் நீங்க படம் ரிலீஸ் ஆகும், நீங்க போட்ட காசு எடுக்க முடியும். நீங்க 500 கோடி ரூபா செலவு பண்ணிட்டீங்க, நீங்க தேட்டருக்குள்ளேயே 250 கோடி ரூபா உங்களுக்கு எடுத்தாங்கன்னு வேர்ல்டு வைட்ல நீங்க இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் உங்களுக்கு. ஓடிடிலேயே ரிலீஸ் பண்ண முடியாது, அதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வேணும் உங்களுக்கு. அது இருந்தால் தான் ஓடிடியில் பண்ண முடியும். அமேசான் ஏன் நெருக்கடி கொடுத்தாங்க உங்களுக்கு, என்ன பண்ணி 9 சொன்ன அவங்களுக்கு வந்து 29th டே படத்தை ரிலீஸ் பண்ண ஓடிடியில் பண்ணணும், அதுதான் அக்ரிமெண்ட். இப்போ நீங்கள் இதுவே 20 நாளைக்கு மேலே போயிடுச்சு உங்களுக்கு. பட் இதில் ரெக்வஸ்ட் பண்ணலாம் அவங்க ஓடிடியில், இல்லைன்னா இன்னைக்கு அதாவது 120 crores சேல் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை திரும்பி கொடுன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அமேசானுக்கு 120 crores. ஆமாம், அதெல்லாம் முடியாதுங்க. நீங்கள் சொன்ன டேட்டில் படம் ரிலீஸ் ஆகல, எனக்கு படம் கொடுக்க வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னா இன்னும் நீங்கள் வாங்கின 120 crores நீங்கள் கொடுத்தாங்க, அக்ரிமெண்ட் போட்டுருங்க. அட்வான்ஸ் 50 crores வாங்கி ரிலீஸ் பண்ணும்போது 70 crores 50, ஸோ வாங்கின அட்வான்ஸ் திரும்பி கொடுக்கணும் இல்லையா, சிக்கல் இருக்குல்ல. அதனால் இப்போ வந்து இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. என்னன்னா 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகல, ஓகேப்பா எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க, February 14th எண்டுக்குள்ளே வந்துருப்பான். ஸோ வெயிட் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு கிரேஸ் டைம் இருக்குது உங்களுக்கு, எல்லாத்துக்குமே பிஸ்னஸ்க்கு இருக்குது. இப்போ அதுதான் அமேசானுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் அவர்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, படம் எனக்கு வேணாப்பா பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க. விஜயோட கடைசி படம் இப்படிதான் சொல்லுவாங்களா? இல்லை வேற வழி இல்லைங்க உங்களுக்கு. அவர்கள் பிஸ்னஸ் மேன் அவங்க. அங்கே விஜய் பார்க்க மாட்டாங்க, ரஜினி சாரை பார்க்க மாட்டாங்க, கமல் பார்க்க மாட்டாங்க, அஜித்தை பார்க்க மாட்டாங்க. நாங்கள் படத்தை போடுறோம், திரும்பி பணம் எடுக்கணும். அவங்களுக்கு வந்து லைனப்பில் படம் நிறைய கமிட்மெண்ட்ஸில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு தான் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க. வாவாதியார் படமே செக் வச்சாங்க உங்களுக்கு, போன டிசம்பர் ரிலீஸ் படம், 28 நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணணும். உங்களோட கண்டிஷனே அதுதான். அப்போ நீங்கள் டிசம்பர் ரிலீஸ் பண்ணலைங்கும் போது இப்போ ஜனவரியில் நீங்கள் ரிலீஸ் பண்ணலைன்னா நான் கொடுத்த படத்தை திரும்பி கொடுன்ட்டாங்க. அதனால தான் தடாலடியாக நல்ல வேலை ஜனநாயகம் வராதனால அந்த படம்லாம் ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு. டிடிடி ரிலீஸ் ஆகி 7 கோடியில் பண்ண படம் 40 கோடி கலெக்ஷன், பம்பர் ஹிட் அது உங்களுக்கு. ஸோ வாவதியார் ரிலீஸ் பண்ணாங்க. வாவதியார் ரிலீஸ் பண்ணி 29 நாள் தான் ஓடிடியில் வரணும் இல்லையா. அந்த படம் வந்து இந்த 13 நாள்லேயே ஓடிடியில் போட்டாங்க. வேறு வழி இல்லை, நீ கொடுத்து தான் ஆகணும். அப்போ ஜனநாயகத்துக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. அதாவது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ அட்லீஸ்ட் பிப்ரவரி மாதமே ரிலீஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக இன்னும் டைட் பண்ணுவாங்க. அப்போ அவர்களுக்கு பதில் சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் யோசித்து தான்
அவர் வந்து உடனடியாக கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி அந்த முடிவு இப்போ இருக்காங்க. ம். முடிவு பண்ணலன்னா இது மேல்முறையீடுக்கு உச்சநீதிமன்றம் போவாங்க. யார் பக்கம் போனாலும் அது வளவலா தான் உங்களுக்கு ம். இழுத்துட்டே போகும். அது ஒரு முற்றுப்புள்ளியே வராது உங்களுக்கு. ஓகே. அதெல்லாம் கருத்தில் அதெல்லாம் மனசுல வச்சு தான் அவங்க உடனடியாக வாபஸ் வாங்குற முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஓகே. சோ ஆனா தனி நீதிபதி ஆஷா விசாரிக்கும் போதே என்ன சொல்லிட்டாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் சென்சார் போர்டு அதை கேட்காம மறுபடியும் வந்து ஒரு கேஸ் போகணும்? இப்போ அந்த நீதிபதி சொன்னதை கேட்டிருந்தா படம் அப்பயே வெளி வந்திருக்குமே. இல்ல அவர்கள் என்னன்னா எங்கிட்ட விளக்கம் கேட்கலன்றாங்க. ம். நீங்க சென்சார் போர்டுல நாங்க இருக்கிறோம், எங்ககிட்ட நீ ஒரு தரப்பை மட்டும் நீங்க கேட்டுட்டு உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அது நியாயம் இல்ல. எங்களுடைய தரப்பு அதாவது அந்த பதிலில் நீங்க கேட்கணும். நீங்க ம். கேட்காம எப்படி நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு தான் உடனடியாக மேல்முறையீடு பண்ணாங்க உங்களுக்கு. ம். அது 3:30 மணிக்கே வந்துச்சு. ஆஷா அவர்கள் கொடுத்த தீர்ப்பு 10:30 மணிக்கு கொடுத்தாங்க. 3:30 மணிக்கே சென்சார் உடனே மேல்முறையீடு போனாங்க. அதுதான் நீங்க வந்து டேட்டு 27ஆம் தேதி மாதிரி ஒத்தி வைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. சரி 20ஆம் தேதி. ம். அப்போதான் இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. கேவிஎன் அங்கே போகணும்னு அங்கே தள்ளுபடி பண்ணாங்க. நீங்க சென்னை கோர்ட்லயே முடிவு பண்ணிக்கணும். திரும்பி இங்க வருது. ம். இதே வேலை அது எவ்வளவு அலைச்சல் பார்த்தீங்க இல்லையா? ம். இப்ப இங்க வரும்போது தான் மீண்டும் ஆஷா அவர்கள் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே நீங்க போய் டீட்டெயில் பேசிங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து என்கொயரி பண்ணுங்கன்ட்டாங்க. இப்ப திரும்பி வடிவேல் சொல்றது மாதிரி ஏன்டா திரும்பி முதல்ல இருந்தே வா அப்படிங்கிறது மாதிரியும் இந்த சூரிய இந்த புரோட்டா சாப்பிடுவால அதெல்லாம் ஒத்துக்கு போட்டேன் கோட்டை போராளி திரும்பி ஒன்றை போடுவாங்க. அந்த மாதிரி போச்சுன்னா என்ன நிலைமை இது உங்களுக்கு? ம். திரும்பி முதல்ல இருந்து விசாரணை ஆரம்பமாகும். ஓகே. அதுக்கே டேட் கொடுப்பாங்க, வாய்தா கொடுப்பாங்க. அப்ப அது 15 ஒரு மாசம் ஆகும். இதுல பெரிய இடியாப்ப சிக்கல் இது. ஓகே. அதனால முடிவு பண்ணி எதுவுமே வேண்டாம். ஆரம்பத்துல இருந்து வேண்டாம், மிடில்லையும் வேண்டாம், எண்டு வேண்டாம். நாங்க கேஸ் போட்டா நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். ம். தயவுசெய்து ரிவைசிங் கம்பெனி போறேன்னு சொன்னீங்களா, நீங்க போங்க, நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதை ம். போயிட்டு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா ஒரு 15 நாள்ல சர்டிஃபிகேட் கைக்கு வந்துடும். பிப்ரவரி ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த- பண்ணுனா தான் சேஃப்டி உங்களுக்கு. ம். பண்ணல அதை தான் நீங்க இப்போ கேவிஎன் பெங்களூர்ல இருந்து இங்க வந்து உட்கார்ந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட தியேட்டர் ஹவுஸ்ல பேசியிருக்காங்க. பிப்ரவரிக்குள்ள படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. எல்லாம் பணம் கொடுத்துற எல்லாமே வந்து டைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ம். வாங்குற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 25% பேமெண்ட் ஃபுல்லா குறைக்க சொல்றாங்க. இப்போ குறைச்சாங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட இவர்கள் வந்து 150-200 கூட லாஸ்ட்ல வந்து மாட்டுவாங்க இவங்க. அந்த ஒரு சிக்கல் இருக்கு அவர்களுக்கு கேவிஎனுக்கு. ம். ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தான் இது வேண்டாம், ஒழுங்கா ரிவைசிங் கமிட்டியே போய் முடிவு பண்ணிடுவோம். விஜய் சாருடைய கடைசி படம் தான். அவர் இனிமேல் சினிமாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுதான் இறுதி படம் தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால இந்த படம் இறுதி படம்ங்கிறது அரசியல் வந்ததுனால ப்ராப்ளம் நிறைய வரும். ம். A to Z வரும். அதில் மாற்று கருத்தியால் இது எனக்கு தெரியும்னு விஜயும் சொல்லிட்டாரு. கேவின் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாங்க, சார் உங்க இறுதி படம் கண்டிப்பாக ப்ராப்ளம் எங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த அளவுக்கு சிக்கல் எதிர்பார்க்கலாம் அவங்க. ம். ஸோ அதனால பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து இப்போ கேஸ் வாபஸ் ஆகும். இது வந்து நல்ல முடிவுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. இது பண்ணுனா படம் மக்களுக்கு வந்து சேரும். ஓகே. சென்சார் போர்டு கொடுக்க போகும் சர்டிபிகேட் யூஏ தானா? இல்லை கண்டிப்பா யூஏ தான் வரும். ஏக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏல இருக்கிற அளவுக்கு இந்த படத்துல ஒன்று கண்டென்ட் பெருசா கிடையாது. நீங்க ஒரு ஒரு நம்மளுடைய இந்திய தேசத்தையே குறை சொல்ற அளவுக்கோ அந்த மாதிரி தேச துரோக படம் இது கிடையாது. ஜனநாயக படம். ஒரு நல்ல ஒரு ஃபீமேல் டச் இருக்கு இந்த படத்துல இருக்கு. இந்த ஃபீமேல் எப்படி சமுதாயத்துல வாழ முடியும், தன்னிச்சையா வாழணுங்கிற அந்த ஒரு கருத்தை எடுக்கிறாங்க. அந்த மெசேஜுக்குள்ள அரசியல்லாம் வருது உள்ளுக்குள்ள. அப்போ இந்த முதலமைச்சர் கேரக்டர் வரும், அப்போ டெப்டி சிஎம் கேரக்டர் வரும், அமைச்சர் கேரக்டர் வரும். இதெல்லாம் இந்த இதுக்குள்ள மிங்கிலாகி வரும். ஆட்டோமேட்டிக்காக அரசியல் உள்ளுக்குள்ள வருது. அதில் வந்து நம்ம வில்லன் பண்ணக்கூடிய வேலையில் தான் இந்த மத கலவரத்தை உருவாக்குறது மாதிரி இந்திய ராணுவ தளபதிகளுடைய அந்த உடைகள் யூஸ் பண்ண சில காட்சி அமைப்புகள் வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூல வருது. அது ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லை. அதை ஹீரோ உடைக்கிறாரு. இதுதான் மெசேஜ். ஸோ அந்த 2 கேரக்டர் தான் புகார் கொடுக்கப்பட்டுச்சு. அதை இவங்க வந்து பிளட் பண்ணின்னு சொல்லிட்டாங்க, இல்லை ரிமூவ் பண்ணாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஸ்கிரிப்ட் தான் பார்க்கப்படுது. இந்த கேவிஎன் எடுத்த முடிவு சரியான முடிவு. ஓகே. ஸோ சென்சார் போர்டு, ரிவைசிங் கமிட்டி, இது எல்லாமே வந்து சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ விஜய் வந்து படம் ரிலீஸ்ல ஃபோக்கஸ் பண்றாரா இல்லை எலெக்ஷன்ஸ்லயா? எலெக்ஷன் ஒன்லி. படத்துக்கு வந்து வெளில வந்துட்டா சொல்லிட்டேன். டோட்டலாக கடைசி படம் அவர் என்னென்ன பேசணுமோ கேவிஎன் இங்கே பெங்களூர்ல வர வச்சதே விஜய் தான் வர வச்சாரு. இந்த டீட்டெயில்ஸ் பூரா பேசுனுங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுற வேலைகள் நீங்கள் பாருங்கன்னா ஒரு டீம் வேற சைடில் கொடுத்துட்டார். விஜய் அவர்கள் சார்பாக ஒரு டீம் வந்து கேவிஎன் உட்காந்துருக்காங்க. ஸோ அவர்கள் இப்போ அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிற வேலை எல்லாமே கேவிஎன் மட்டும்தான் பார்க்குது. இவர் டோட்டல் வெளியில் வந்து ஸோ இதிலிருந்து அவருடைய அரசியல் பயணம் வந்து முழுமையாக மக்கள் சந்திப்பு தான். என்னுடைய 2026 மே மாதம் எலெக்ஷனை என்னுடைய வெற்றிக்கான ஒரு
அந்த வழியில தான் நான் போறேங்கிற அளவுக்கு ஒரு தீர்மான முடிவு எடுத்து இப்போ போட்டிருக்கேன். ஓகே. சோ கடைசியா சென்சார் போர்டு கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் படி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து கிடையாது எங்க டீம்ல, ரிலீஜியஸ் ஹார்மனி தூண்டுதுன்ற பல விஷயங்கள் சொன்னாங்க. சோ இப்போ அவங்க எல்லாம் வச்சு ஒரு க்ரூ வந்து ஃபார்ம் பண்ணி தான் இந்த படத்தை பார்ப்பாங்களா? எஸ், டெஃபினெட்லி. ஏன்னா இவர் ஆல்ரெடி இங்கே பார்த்தாச்சு. ரீஜனல் ஆஃபீஸ் இங்கே சென்னையில் தான் இருக்கு. மீண்டும் இங்கே ஒரு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரிவைசி கமிட்டி போகணும்னு சொன்னது சென்சார் போர்டு தான். ஸோ தயார் பண்ணணும் இல்லை, மும்பைக்கு தான் அது போகும். மும்பை போய் அந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் அவங்க. அது உடனடியாக மனசு வச்சா உடனடியாக பண்ணலாம், அது பெரிய விஷயமே கிடையாது. இவர் வந்து வாபஸ் வாங்கின உடனடியாக அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு டோட்டலாக வந்துருச்சுன்னா 2 பேருக்கு மட்டும்தான் 1 to 1. ஒரு 2 நாளில் முடிவு பண்ணலாம். அதை 2 நாளில் படத்தை பார்க்கலாம். இன்னும் 2 நாள் சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். ஒரு 6 நாள் வேலை தான் இருக்குது. அவர்கள் மட்டுமே மனசு வைக்கணும், வச்சா மட்டும்தான் அது நடக்கும். கொடுப்பாங்களா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிப்ரவரியில ஜனநாயகன் வருமா இல்லையான்னு. நேரத்துக்கு நன்றி வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜயதயா சைனிங்.